ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க காலாஸ்திரிக்கு போனோம். ஏன்னா கார்த்திகை மாசம் இல்லையா? அதனால காலாஸ்திரிக்கு போனோம். அங்கேயே வந்து நம்மளுக்கு அங்க கோயிலுக்கு முன்னாடி வந்து அவங்க சொல்லுவாங்க. நம்ம கேட்டோம்னா, இந்த மாரி நாங்க தீபம் ஏத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களே சொல்லுவாங்க. அந்த இடத்துல இப்ப நாங்க பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துல தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டே தீபம் ஏத்திட்டு போறதா இருந்தாலும், தீபம் ஏத்திட்டு தரிசனத்துக்கு போலாம். இல்ல தரிசனம் முடிச்சுட்டு வந்து தீபம் ஏத்துறதா இருந்தாலும் ஏத்துங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, கோயில் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிவன் சுவாமி, பார்வதி சுவாமிக்கும் அங்க வந்து இருப்பாங்க. சிவன், பார்வதி அ அம்மன் அவங்க இருப்பாங்க. அங்க தான் அந்த மலை மேல நம்ப ஏறணும். ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஒருவேள நெறைய ஸ்டெப்ஸே இருந்தது அங்க. ஒருவேள உங்களுக்கு நடக்க முடியல ரொம்ப நேரம் அப்டின்னீங்கன்னா, அங்க சேர் கூட போட்டிருந்தாங்க. அங்கேயே உட்காரலாம். இது வந்து ஒரு இடத்துக்கு தான் ரீச் ஆயிருக்கோம். அங்கேயே பாருங்க நடுவுல சும்மா மேலருந்து வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்தோம். இன்னும் நடக்கணும். இதோ போறோம் இல்லையா? அந்த வழியா தான் இன்னும் போணும். போனதுக்கப்புறமா அங்க ரீச் ஆயிடுவோம். அங்க நிஜமாலே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கிளைமேட்லாம் வந்து நாங்க போறப்போ மழையா இருந்துச்சு. ஸோ கிளைமேட்லாம் வந்து ரொம்ப இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கண்ணப்பர் அவர் இருக்காரு இல்லையா? அவரும் இருப்பாரு. ஸோ லிங்கம் அங்கலாம் இருக்கும். இது இங்க பார்த்தீங்களா, காத்துக்கெல்லாம் அந்த மணிலாம் அடிச்சுட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. மேல அந்த ஹில் மேல அந்த ஐ மீன் ஸ்டெப்ஸ்ல மலை மேல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது. நான் மேல ஏறி. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. ஸோ இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. நெறைய காத்து, மழை எல்லாம் வந்துட்டுருந்தது. அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொன்னும் சொல்லணும். இங்க ராகு, கேது பூஜை இந்த காலாஸ்திரியில பண்ணுவாங்க இல்லையா? அவங்க வந்து யாராச்சும் அந்த பூஜை பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, வந்து செஞ்சுக்கலாம். அந்த டைமிங்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ராகு காலம் எந்த டைம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்டேலருந்து பார்த்துக்கோங்க. மார்னிங்ல எந்த டைம்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அ அதுபடியா நீங்க பூஜைய செஞ்சு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இங்க வந்து அன்னப்பிரசாதம் கூட இங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ, அங்கேயும் அன்னப்பிரசாதம் இருக்கு. பட் அங்க ரொம்ப ரஷ்ஷா இருந்தனால நாங்க சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க இதுதான். சிவன் சுவாமி, பார்வதி அம்மன். அவங்க அங்க இருக்காங்க இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது. இது இன்னும் மேல ஏற வேண்டியதே இருந்தது. நான் கீழ இருந்து ஒரு இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் அங்க ஒரு வியூ காமிச்சோம். அதுக்கப்புறமா இதோ இப்ப தான் நாங்க கரெக்ட்டா அந்த சிவன் சுவாமி கிட்டயே நாங்க இப்ப தான் ரீச்சே ஆயிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க இப்ப காமிக்கிறேன். அங்கேயே கூட இன்னும் நெறைய சுத்தி ஹில்ல நெறைய கோயில் இருக்கு. பட் ஆனா ஸ்டெப்ஸ் ஏறணும். இதோ பாருங்க. சிவன் சுவாமி, பார்வதி அம்மன் இருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் நாங்க சின்ன சின்ன பிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அங்கேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டாய்ஸ் எதனா வாங்கணும், எதனா பொருள் வாங்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா கூட கீழ வந்து ஷாப்ஸ் இருக்கும். அங்க எடுக்கலாம். நாங்க கார்ல ரிட்டர்ன் போயிட்டோம். பாய்.